நிறைவேற்றுக்குழு கூட்டம் என்று நடைபெற்றது. இந்த நிறைவேற்றுக்குழு கூட்டத்தில் முக்கியமாக அடுத்த மாதம் தெரிவு செய்யப்பட இருக்கக்கூடிய பிரதேச சபைகள் தொடர்பாக நீண்ட கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் பிரதேசங்களில் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதில் உறுதியான கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. இந்த நேரத்தில் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய 106 ஆசனங்களை பெற்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஏனைய தமிழ் கட்சிகளின் ஆதரவுடன் எங்கெங்கு ஆட்சி அமைக்க முடியுமோ அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது என்றும், அதே சமயத்தில் பல்வேறுபட்ட சபைகளில் கூடுதலான ஆசனங்களை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஏனைய தமிழ் கட்சிகள், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸாக இருக்கலாம், தமிழரசு கட்சியாக இருக்கலாம், அவர்களுக்கான ஆதரவை வழங்க இருப்பதாகவும் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். ஆகவே ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கில் மிக பெருமளவிலான வாக்குகளையும் ஆசனங்களையும் கொண்டிருக்கக்கூடிய தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் போன்றவர்கள் ஆட்சி அமைக்கின்ற நடவடிக்கைகள் தொடர்பாக நாங்கள் சாதகமாக பரிசீலிப்போம் என்பதுடன் பல சபைகளில் நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கான சூழ்நிலைகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் அந்த விடயங்களிலும் நாங்கள் ஏனையோருடனும் பேசி அவை தொடர்பாகவும் நாங்கள் முடிவுகள் எடுப்பதாக தீர்மானித்திருக்கின்றோம். தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார், தங்களுக்கு ஆதரவை தர வேண்டும் என்கின்ற ஒரு தோரணையில் சொல்லியிருக்கின்றார். அவர் இது தொடர்பாக நீங்கள் எதுவும் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருக்கிறீர்கள்? ஏற்கனவே நாங்கள் 2 முறை தமிழரசு கட்சியினுடன் பேசியிருக்கின்றோம், அகில இலங்கை தமிழ் காங்கிரசுடனும் பேசியிருக்கின்றோம். எங்களது கருத்துக்களை நாங்கள் அவர்களுக்கு மிக தெளிவாக கூறியிருக்கின்றோம். அந்த 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 அடிப்படைகள் சகலவற்றையும் வைத்துக்கொண்டுதான் இன்று நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்குள் கலந்துரையாடல் நடைபெற்றது. ஆகவே அந்த வகையில் எங்கெங்கு அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்க முடியுமோ அந்த ஆதரவினை நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். அதே போல அகில இலங்கை தமிழ் காங்கிரசுக்கு எங்கெங்கு ஆதரவு கொடுக்க முடியுமோ அதனை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதே போல ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது எங்கெங்கு ஆட்சி அமைக்க முடியுமோ அதற்கான ஆதரவையும் ஏனையோ கொடுக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதாவது தேசிய கட்சிகள் என்று சொல்லப்படுகிற சிங்கள பெரும்பான்மையாக கொண்ட கட்சிகளுடைய ஆதரவை நீங்கள் பெறுகின்ற வாய்ப்புகள் இருக்கா? அப்படி பெறுவதாக இருந்தால் இந்த கட்சியை தவிர்த்து ஆதரவை நாங்கள் நாங்கள் எங்களை பொறுத்தவரையில் இப்பொழுது தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகளுடன் தான் பேசியிருக்கின்றோம், இனிமேலும் பேச இருக்கின்றோம். ஆகவே இதற்கு அப்பால் இருக்கக்கூடிய ஏனையோர் அவர்கள் யாருக்காவது ஆதரவு தெரிவிக்க விரும்பினால் அது அவர்களுடைய கட்சி எடுக்க வேண்டிய முடிவை தவிர நாங்கள் எடுக்க வேண்டிய முடிவு அல்ல. ஆகவே அந்த முடிவினை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். செட்டிகுளம் பிரதேச சபையிலே தேசிய ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்குவதற்கு தமிழ் கட்சிகள் உடன்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளிவந்திருக்கிறது. இது தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு? வவுனியா மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் வவுனியா மாவட்டத்திலே செட்டிகுளம் பிரதேச சபையை பொறுத்த வரைக்கும் அங்கே நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஐக்கிய மக்கள் சக்தி அதிக ஆசனங்களை பெற்றிருக்கின்றது. அது அங்கே ஆட்சி அமைப்பதற்காக எங்கள் ஆதரவை கோரியும் இருக்கின்றது. அந்த வகையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அங்கே இலங்கை தமிழரசு கட்சியும் அங்கே ஆசனங்களை பெற்றிருக்கிறபடியால் செட்டிகுளம் பிரதேசத்திலே தமிழரசு கட்சி ஆட்சி அமைப்பதற்கான முழுமையான ஆதரவை டிடிஎன்எஸ் சார்பாக நாங்கள் வழங்குவோம். அப்படி என்றால் வவுனியா மாநகர சபையில் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஆதரவை நீங்கள் கோருவீர்கள்? நான் நினைக்கிறேன் வவுனியா மாநகர சபை அமைக்கப்படுகின்ற விவகாரத்திலே சுயேட்சை குழுக்கள் வெற்றி பெற்ற ஏனைய மாநகர சபை உறுப்பினர்களை கொண்ட கட்சிகளோடு நாங்கள் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறோம். ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஆதரவு உங்களுக்கு இங்கு தேவைப்படுகின்றது. ஆகவே அதை செட்டிகுளத்தில் வழங்காமல் இங்கு நீங்கள் அவர்களுடைய ஆதரவை பெறுவது சாத்தியமானது. இப்ப நாங்கள் தமிழரசு கட்சியோடு அல்லது இலங்கை தமிழரசு கட்சியோடு, குறிப்பாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸோடு வவுனியா மாவட்டம் தொடர்பிலே மேற்கொள்ளப்பட்ட முடிவுகளின் அடிப்படையிலே
இந்த 3 கட்சிகளில் அதிகளவு ஆசனங்களை பெற்ற கட்சிகள் ஆட்சி அமைக்கின்ற சபைகளிலே கூட்டிணைந்து ஆட்சி அமைப்பதாகத்தான் உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே செட்டிகுளம் பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் இலங்கை தமிழரசு கட்சி அதிக ஆசனங்களை பெற்றிருப்பதால் அங்கே ஆட்சி அமைக்க இருக்கின்ற இலங்கை தமிழரசு கட்சிக்கு DTNA சார்பாக எங்கள் ஆதரவை வழங்குகிறோம்.